Good morning. Let us revise the second usage of past continuous tense in this video, right? So, past continuous tense, this is the sixth tense. Past continuous tense. What are the auxiliary verbs should be used here? For active voice, the auxiliaries are was, were. Then which form of the main verb should be used here? Fourth form of the main verb, right? What are the keywords that should be used in the second usage? So there are three keywords which are used in the second usage. They are while, when, as. ஸோ இரண்டாவது பயன்பாட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய துணைச்சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா while, when, as. இந்த மூன்றுக்கும் என்ன பொருள் தமிழில்? பொழுது என்பது பொருள். இந்த பொழுது என்கிற வார்த்தை எங்கே வருது? நான் சென்று கொண்டிருந்த பொழுது, அவள் படித்து கொண்டிருந்த பொழுது, அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது, நீ உள்ளே நுழைந்த பொழுது, இந்த பொழுதுக்கு எல்லாமே நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? while, when, as. Right? Let us go for the definition. Where will you apply past continuous? So the first definition is, it is used to express an action that was going on at some time in the past. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை குறிப்பிட. Then what is the second definition? When the action was happening at some time in the past, a new and more important action happened. This new action must be told in simple past tense. Continuous action must be told in past continuous tense. Right? So, கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த பொழுது புதிதாக ஒரு செயல் நடந்திருக்கும். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸ்லையும் புதிதாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் குறிப்பிட வேண்டும். இதுதான் இரண்டாவது பயன்பாடு. ரைட்? ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஃபார்ம் டூ சென்டென்சஸ் டுகெதர். இரண்டு வாக்கியங்களை ஒன்றாக சேர்த்து இந்த இரண்டாவது பயன்பாட்டில் நம்ம அமைக்க போகிறோம். இந்த இரண்டு வாக்கியங்களும் இரண்டு காலத்தில் அமைகின்றன. ஒன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், மற்றொன்று பாஸ்ட் கண்டினியூஸ். இதுவரை நம்ம பார்த்தது தனித்தனி காலத்தை பயன்படுத்துகிற மாதிரி. இந்த பாஸ்ட் கண்டினியூஸில் இரண்டாவது பயன்பாட்டில் ரெண்டு காலங்களை பயன்படுத்த போகிறோம். ரைட்? ஸோ புதிதாக நடந்த செயலை எதில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கேன் யூ ரிமெம்பர் த ஃபார்முலா ஃபார் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார் ஆக்டிவ் வாய்ஸ்? திஸ் இஸ் த ஃபிஃப்த் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபார் ஆக்டிவ் வாய்ஸ், the formula is did plus first form of the verb is equal to second form of the verb. Simple past tense auxiliary verb என்னங்க? did. எத்தனை form of the main verb போடணும்? first form of the main verb. இரண்டையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? second form of the main verb கிடைக்கும். Right? Already I told you, in every class I tell you, when you make a sentence you have to follow the sentence pattern. So what is the sentence pattern for active voice? Subject, auxiliary verb, main verb, extension and full stop. So this is the sentence pattern for active voice for 12 tenses. Here you are going to form two sentences using two tenses. So when you make another sentence you have to follow the same sentence pattern. So subject, auxiliary verb, main verb, extension and at the end full stop. Right? பேசும் பொழுது எழுதும் பொழுது எத்தனை வாக்கியங்கள் அமைத்தாலும் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் நீங்கள் வாக்கிய அமைப்பை பின்பற்ற வேண்டும். இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இரண்டு வாக்கியத்தையும் இணைப்பு சொல்லால் இணைக்க போகிறோம். ஸோ we are going to connect these two sentences with the help of the conjunction. Right? உதாரணங்களில் பார்க்கும்போது பார்க்கலாம். So let us go for the example. Where will you apply past continuous? The second usage is செயல் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது புதிதாக ஒரு செயல் நடந்திருக்கும். ரைட்? அதை தான் பார்க்க போகிறோம். சரி, உதாரணம். நேற்று இரவு நான் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது என் நண்பர் என்னை தொலைபேசியில் அழைத்தார். இதில் எது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல்? நான் சாப்பிட்டு கொண்டிருந்தது. புதிதாக நடந்த செயல் என் நண்பர் என்னை அழைத்தது. ஸோ அப்போது திடீரென்று நடந்த செயலை எதில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். யார் அழைத்தது? என் நண்பர். ஸோ சப்ஜெக்ட் மை ஃப்ரெண்ட். சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்தபடியே ஆக்சிலரி verb. ஸோ புதிதாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அழைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கால். ஸோ did plus call equal to called. ஸோ ஆக்சிலரி verb and main verb. மை ஃப்ரெண்ட் called. சப்ஜெக்ட் போட்டாச்சு, ஆக்சிலரி verb மெயின் verb போட்டாச்சு. அடுத்தபடியே எக்ஸ்டென்ஷன். யாரை அழைத்தார்? என்னை அழைத்தார். மை ஃப்ரெண்ட் கால்டு மீ.
எதன் மூலமாக அழைச்சார்? ஓவர் த ஃபோன். ஸோ தொலைபேசியின் மூலமாக என் நண்பர் என்னை அழைத்தார். சரி, எப்பொழுது அழைத்தார்? நான் என் இரவு உணவை எடுத்துக்கொண்டிருந்த பொழுது, சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது. இந்த பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? வைல். ஸோ அதுதான் கன்ஜங்ஷன், ரைட்? ஸோ அடுத்தபடியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை எதில் சொல்லணும்? பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லணும். யார் சாப்பிட்டு கொண்டிருந்தது? நான். அப்போ சப்ஜெக்ட் யார்? ஐ வந்து ஆக்சிலரி வெர்ப் என்ன பண்ணணும்? வாஸ். மெயின் வெர்ப் என்ன பண்ணணும்? ஃபோர்த் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வெர்ப். சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட் ஆர் ஹாவ். ஸோ அப்போ ஹாவோட ஃபோர்த் ஃபார்ம் என்ன? ஹேவிங். யாருடைய உணவை எடுத்துக்கொண்டிருந்த பொழுது? என் இரவு உணவை. ஸோ மை சப்பர். மை சப்பர். எப்போ? நேற்று இரவு, லாஸ்ட் நைட். ஸோ மை ஃப்ரெண்ட் கால்டு மீ ஓவர் த ஃபோன் while I was having my supper last night. நல்லா கவனிங்க. இஃப் யூ ஃபாலோ த சென்டென்ஸ் பேட்டர்ன், த மேக்கிங் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் வெரி ஈஸி. இது என்ன டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாருங்கள், சப்ஜெக்ட், ஆக்சிலரி வெர்ப் அண்ட் மெயின் வெர்ப். These are all extension. This is conjunction. Again, subject, auxiliary verb, main verb, extension, at the end full stop. This is past continuous. ஸோ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸ்லையும், புதிதாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் குறிப்பிட வேண்டும். மறந்துடாதீங்க. இதை போலவே எல்லா வாக்கியங்களும் அமைக்கணும் அந்த சூழல் வந்தால், ரைட்? ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் why did we use here over? Over is the preposition. எதற்காக இந்த இடத்துல over பயன்படுத்தப்படுகிறது? It is used to mention when something is moving from one point to another point over the surface. ஏதாவது ஒன்று ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு மேற்புறமாக கடந்து சென்றால் அப்போ நீங்கள் ஓவர் பயன்படுத்தணும். நான் எங்கேயோ இருந்தேன், என் நண்பர் எங்கேயோ இருந்தார். ஸோ மேற்புறமாக அந்த செயல் நடைபெற்றது. ஸோ அதை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? ஓவர், ரைட்? ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். சிறுவன் சாலையை கடந்து கொண்டிருந்த பொழுது அந்த பேருந்து அவனை இடித்தது. இதில் எது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல்? சிறுவன் சாலையை கடந்து கொண்டிருந்தது. புதிதாக நடந்த செயல், அந்த பேருந்து அவனை திடீரென்று இடித்தது. ஸோ இப்போ புதிதாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். திடீர்னு நடந்துச்சு, அது நடந்து கொண்டே இல்லை, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அந்த பேருந்து, சப்ஜெக்ட் யார்? த பஸ். ஸோ பஸ் இஸ் அ காமன், பர்டிகுலர் பஸ்ஸுங்கிறதுனால நம்ம த போடுறோம். ஸோ த பஸ். ஆக்சிலரி verb did. இடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹிட் ஆர் நாக். அப்போ டிட் ப்ளஸ் ஹிட் ஈக்குவல் டு ஹிட்டு தான். ஸோ சப்ஜெக்ட் போட்டாச்சு, அடுத்தது ஆக்சிலரி verb அண்ட் மெயின் verb போட்டாச்சு. யாரை இடிச்சிச்சு? அந்த பையனை இடிச்சிச்சு. ஸோ த பஸ் ஹிட் த பாய். த பஸ் ஹிட் த பாய். எப்போ இடிச்சிச்சு? அவன் சாலையின் குறுக்கே கடந்து கொண்டிருந்த பொழுது. ஸோ பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? அகெயின் while ஆர் when. ஸோ த பஸ் ஹிட் த பாய். எப்போ? while. யார்? அந்த சிறுவன். while he was. அவங்கிறதுக்கு he வந்து என்ன பண்ணும்? was. ஸோ கடக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? cross. crossோட எத்தனாவது ஃபார்ம் பண்ணணும்? ஃபோர்த் ஃபார்ம் ஆஃப் த மெயின் verb பண்ணணும். ஸோ while he was crossing. while he was crossing, ரைட்? எதை? crossing across the road. சாலையின் குறுக்கே கடந்து கொண்டிருந்த பொழுது. குறுக்கேங்கிறதுக்கு என்ன இங்கே பயன்படுத்துகிறோம் நம்ம? across the road. across பயன்படுத்துகிறோம், ரைட்? ஸோ where will you apply across? It is used to mention when something is moving from one point to another point on the surface. ஓவர் வந்துட்டு மேற்புறமாக கடந்து சென்றால் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு. அக்ராஸு ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு தரை வழியாக கடந்து செல்லும் பொழுது, குறுக்கே கடந்து செல்லும் பொழுது நம்ம அக்ராஸ் பயன்படுத்துகிறோம், ரைட்? ஸோ பாருங்கள், சப்ஜெக்ட், ஆக்சிலரி verb and main verb, extension. Then இணைப்புச்சொல், conjunction. So again subject, auxiliary verb, main verb, extension, at the end full stop. That is past continuous. This is simple past. புதிதாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்கிறோம், தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லணும். ஸோ த பஸ் ஹிட் த பாய் while he was crossing across the road, right? So let us go for the third example. Okay. அவள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென்று மயக்கம் அடைந்தாள். இதில் எது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல்? அவள் மைதானத்தில் விளையாடிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் என்னாச்சு? திடீரென்று அவள் மயக்கம் அடைந்தாள். ஸோ திடீரென்று நடந்த செயல் எதில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ அப்போ யார் மயக்கம் அடைந்தது? அவள், ஷீ. மயக்கம் அடையாது. அடுத்தது ஆக்சிலரி verb என்ன? டிட் போட்டாச்சு. மயக்கம் அடைகிறதுக்கு ஃபெயிண்ட். டிட் ப்ளஸ் ஃபெயிண்ட் ஈக்குவல் டு ஃபெயிண்டட். ஸோ ஷீ ஃபெயிண்டட். அவள் மயக்கம் அடைந்தாள் திடீரென்று.
திடீர் என்றுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் suddenly. ஸோ ஷி ஃபெயிண்டட் சடன்லி. அவள் திடீரென்று மயக்கம் அடைந்தாள். எப்போ? அவள் மைதானத்தில் விளையாடி கொண்டு இருந்த பொழுது. பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில் ஒயில் ஆர் வென். ரைட். ஸோ அவளுக்கு மறுபடியும் ஷி. ஸோ தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லணும். அப்போது ஷி வந்து என்ன பண்ணணும்? வாஸ். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில் ப்ளே. ப்ளேயோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம் பிளேயிங். ஸோ ஒயில் ஷி வாஸ் பிளேயிங் எங்கே? இன் த கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட் இஸ் அ காமன் நவுன். To make a common noun into a proper noun, we have to use the. Ground is a marked place and bigger place. When you mention a bigger place, you have to use in. Right? So when she was playing in the ground, she fainted suddenly. மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவள் திடீரென்று மயக்கம் அடைந்தாள். ஸோ சப்ஜெக்ட், ஆக்சிலரி verb and main verb, extension, then conjunction. இது past continuous. Subject, auxiliary verb, main verb, extension, at the end full stop. Right? So let us go for that. என் மகன் அறையினுள் ஒரு படம் வரைந்து கொண்டிருந்த பொழுது நான் உள்ளே சென்றேன். யார் உள்ளே சென்றது? நான். ஸோ இப்போது திடீரென்று நடந்த செயல் நான் உள்ளே சென்றது. தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல் என் மகன் படம் வரைந்து கொண்டிருந்தது. அப்போ திடீரென்று நடந்த செயல் எதில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஐ. ஸோ டிட். அடுத்தபடி ஆக்சிலரி verb டிட். ஸோ உள்ளே போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில் கோ. டிட் ப்ளஸ் கோ ஈக்குவல் டு வெண்ட். ஸோ நான் சென்றேன். எங்கே சென்றேன்? அறையினுள். ஏதாவது ஒன்று எதற்குள்ளாரையாவது போனால் என்ன பண்ணணும்? இன்டு. ஸோ ஐ வெண்ட் இன் டு த ரூம். ஐ வெண்ட் இன் டு த ரூம். ரைட். எப்போ போனேன்? என் மகன் ஒரு படம் வரைந்து கொண்டிருந்த பொழுது. பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஒயில் ஆர் வென். யார் வரைஞ்சிட்டு இருந்தா? என் மகன். ஸோ சப்ஜெக்ட் யார்? மை சன். திஸ் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ மை சன்னுங்கிற ஒரு ஹி, அதனால் வாஸ். ஸோ வரைகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ட்ரா. ட்ராவோட ஃபோர்த் ஃபார்ம் ட்ராயிங். ஸோ when my son was drawing a picture, I went into the room. So பாருங்க, இது simple past tense. Subject, auxiliary verb and main verb. This is extension. I went into the room. எப்போ? போயில் பொழுது conjunction. So my son, again subject, auxiliary verb, main verb, extension, at the end full stop. That is past continuous. Alright? So why did we use here into excuse me. When something is moving inside something, ஏதாவது ஒன்று எதற்குள்ளாரையாவது போனால் நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு போடணும். மறந்துடாதீங்க. ஸோ ஐ வெண்ட் இன் டு த ரூம் when my son was drawing a picture. Right? So before you speak and write a sentence, you have to decide voice first and then tense. ஒரு வாக்கியம் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் முன்னர் அது செய்வினையா செயற்பாட்டு வினையான்னு பார்க்கணும். Now we are learning only active voice. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக அது என்ன டென்ஸு. ரைட்? ஸோ திஸ் இஸ் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸ்லையும், புதிதாக நடந்து முடிந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லணும். ஸோ அதை கண்டுபிடிச்சாதான் அதற்குரிய சூத்திரத்தை நம்ம பயன்படுத்த முடியும். ரைட்? ஸோ மறந்துடாதீங்க, இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கணும். நினச்ச உடனே பேசணும். அதற்கு எது உதவி செய்யணும்னா தொடர்பயிற்சி தான் உதவி செய்யும். ரைட்? ஸோ தொடர்ந்து பயிற்சி செய்யணும். மறந்துடாதீங்க. ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவர்கள் தெருவில் சண்டையிட்டு கொண்டிருந்த பொழுது காவலர் அங்கே வந்தார். ஸோ இதில் திடீரென்று நடந்த செயல் காவலர் அங்கே வந்தது. தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல் அவர்கள் அங்கே சண்டையிட்டு கொண்டிருந்தது. ஸோ திடீரென்று நடந்த செயல் யார்? காவலர் அங்கே வந்தது. ஸோ த போலீஸ். ஆக்சிலரி verb என்ன? டிட் போட்டாச்சு. வாங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். ஸோ டிட் ப்ளஸ் கம் ஈக்குவல் டு கேம். ஸோ த போலீஸ் கேம். எங்கே வந்தார்? அங்கே வந்தார். ஸோ த போலீஸ் கேம் தேர். எப்போ வந்தார்? அவர்கள் தெருவில் சண்டையிட்டு கொண்டிருந்த பொழுது. ஸோ பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? வைல். யார்? அவர்கள். தே. ஸோ தே வந்து என்ன பண்ணணும்? ஆக்சுவலி வேர். திஸ் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். வைல் தே வேர். சண்டை போடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபைட்டிங். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஃபைட்டோட ஃபோர்த் ஃபார்ம் என்னது? ஃபைட்டிங். ஸோ வைல் தே வேர் ஃபைட்டிங். எங்கே? இந்த ஸ்ட்ரீட், தெருவில். So street is a bigger place and marked place. To mention a bigger place and marked place, we have to use in. So while they were fighting in the street, the police came there. அவர்கள் தெருவில் சண்டையிட்டு கொண்டிருந்த பொழுது காவலர் அங்கே வந்தார். Right? So that is past continuous. This is simple past. மறந்துடாதீங்க. Subject, auxiliary verb and main verb, extension. Conjunction. Subject, auxiliary verb, main verb, extension, at the end full stop. Right? So let us go for the next example.
நாங்கள் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்த பொழுது ரயில் அந்த நடைமேடையை வந்தடைந்தது. ஸோ எது வந்தடைந்தது? திடீரென்று நடந்த செயல் அந்த ரயில் நடைமேடைக்கு வந்தது. நாங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல் நாங்கள் ரயில் மேடையில் காத்து கொண்டிருந்தது. ரைட்? ஸோ நாங்கள் எந்த ரயிலுக்காக காத்துட்டு இருந்தோமோ அந்த ரயில் நடைமேடையை வந்தடைந்தது. ஸோ திடீரென்று நடந்த செயல். ஸோ எது வந்தடைந்தது? த ட்ரெயின். ஸோ த ட்ரெயின் வந்தடைகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அரைவ். ஸோ ஆக்சிலரி வெர்ப் என்ன? டிட். டிட் ப்ளஸ் அரைவ் ஈக்குவல் டு அரைவ்டு. ஸோ த ட்ரெயின் அரைவ்டு. எதை வந்தடைந்தது? நிலையத்தை வந்தடைந்தது. ஸோ த ட்ரெயின் அரைவ்டு த ஸ்டேஷன். த ட்ரெயின் அரைவ்டு த ஸ்டேஷன். எப்போ வந்தடைந்தது? நாங்கள் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்த பொழுது. ஸோ பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஒயில் ஆர் வென். நாங்களுக்கு வி. ஸோ காத்துட்ருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வெயிட். வெயிட்டோட எத்தனாவது ஃபார்ம் பண்ணோம்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ ஒயில் வி வேர் வெயிட்டிங். ரைட்? எதற்காக? ரயிலுக்காக. ஸோ ஃபார் த ட்ரெயின். ரைட்? ஸோ why did you use here for? When you mention the reason, you have to use for. காரணத்தை குறிப்பிடுகிற பொழுது, அந்த செயல் எதற்காக நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்கிற காரணத்தை குறிப்பிடுகிற பொழுது நீங்கள் என்ன போடணும்? ஃபார் போடணும். ரைட்? ஸோ தட் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். திஸ் இஸ் சிம்பிள் பாஸ்ட். திடீரென்று நடந்த செயல். நாங்கள் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்த பொழுது அந்த ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. ரைட்? ஸோ சப்ஜெக்ட், ஆக்சிலரி verb and main verb, the station, extension. When conjunction, then subject, auxiliary verb, main verb, extension, at the end full stop. Right? So when we were waiting for the train arrived to the station. Right? So let us go for the next example. மாணவர்கள் வகுப்பில் சிரித்து கொண்டிருந்த பொழுது ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார். ஸோ இதில் திடீரென்று நடந்த செயல் என்னது? ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தது. ஸோ நுழையிறதுக்கு யார் நுழைஞ்சா? ஆசிரியர். ஸோ த டீச்சர். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். திடீரென்று நடந்த செயல் த டீச்சர். தென் ஆக்சிலரி verb did. நுழையிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? enter. did plus enter equal to entered. ஸோ த டீச்சர் entered. எங்கே நுழைஞ்சார்? entered the class. த டீச்சர் entered the class. எப்போ நுழைஞ்சார்? மாணவர்கள் வகுப்பில் சிரித்து கொண்டிருந்த பொழுது. ஸோ while the students. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்க தே வந்து என்ன பண்ணணும்? வேர். ஸோ while the students were laughing. Will the students were laughing in the class or laughing? No problem at all. So the teacher entered the class while they were laughing. அவர்கள் சிரித்து கொண்டிருந்த பொழுது, மாணவர்கள் சிரித்து கொண்டிருந்த பொழுது ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார். ரைட்? ஸோ திடீரென்று நடந்த செயலை, புதிதாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸ்லையும் சொல்லணும், மறந்துடாதீங்க. ஸோ சப்ஜெக்ட், ஆக்சிலரி verb and main verb, then extension, then conjunction. ஸோ யார்? த ஸ்டூடெண்ட்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்க தே, அதனால் வேர் போட்டிருக்கோம். ஆக்சிலரி verb and main verb. எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை, இந்த கிளாஸ் இங்கே இருக்கிறதுனால no need to say again. Right? So the teacher entered the class while the students were laughing. நீங்கள் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அது என்ன காலம், எந்த காலத்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸ்லையும், புதுசாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதுக்குரிய ஃபார்முலாவை நம்ம அப்போ தான் பயன்படுத்த முடியும். ரைட்? ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நான் அலுவலகத்திற்கு சென்று கொண்டு இருந்த பொழுது அவளை சந்தித்தேன். இதில் எது திடீரென்று நடந்த செயல்? புதுசாக நடந்த செயல். நான் அவளை சந்தித்தது எப்போது? நான் அலுவலகத்துக்கு சென்று கொண்டு இருந்த பொழுது. ஸோ இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல். ஸோ புதிதாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸ்லையும் சொல்லணும். ஸோ அப்போது நான் அவளை சந்தித்தேன். நான்கு என்ன இங்கிலீஷில்? ஐ. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், புதுசாக நடந்த செயல். அப்போ டிட் ப்ளஸ் மீட் ஈக்குவல் டு மெட். ஸோ ஐ மெட். நான் சந்தித்தேன். யாரை சந்தித்தேன்? அவளை. ஸோ ஐ மெட் ஹர். ரைட்? எப்போ சந்தித்தேன்? நான் அலுவலகத்திற்கு சென்று கொண்டு இருந்த பொழுது. அப்போ பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? வைல். ரைட்? எப்போ சந்தித்தேன்? நான் அலுவலகத்திற்கு சென்று கொண்டு இருந்த பொழுது. ஐ வந்தால் மறுபடியும் என்ன பண்ணணும்? வாஸ். ஸோ போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. கோவோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம் போடணும். ஸோ வைல் ஐ வாஸ் கோயிங். எங்கே? டு மை ஆஃபீஸ். ஸோ வைல் ஐ வாஸ் கோயிங் டு மை ஆஃபீஸ் ஐ met her on the way. ஸோ ஐ met her on the way. போகிற வழியில் நான் அவளை சந்தித்தேன். I met her on the way. எப்போ? while I was going to my office. Right? So subject,
auxiliary verb and main verb. Then these are all extension. Then conjunction. Then subject, auxiliary verb, then main verb, then extension, at the end full stop. ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? பாஸ்ட் கண்டினியூஸில் இரண்டாவது பயன்பாடு பயன்படுத்தும் பொழுது எது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது, எது புதுசாக நடந்தது, அதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். ரைட்? ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. அவன் மைதானத்தில் ஓடிக்கொண்டிருந்த பொழுது திடீரென்று கீழே விழுந்தான். இதில் எது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல்? ஓடிக்கொண்டிருந்தது. அதை எதில் சொல்லணும்? பாஸ்ட் கண்டினியூஸில். திடீரென்று நடந்தது, கீழே விழுந்தது. அதை எதில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ரைட்? யார் கீழே விழுந்தான்? அவன் கீழே விழுந்தான். ஹீ. ஸோ ஹீ வந்து ஆக்சிலரி வெர்ப் என்ன பண்ணுவோம்? டிட். விழுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபால். ஸோ டிட் ப்ளஸ் ஃபால் ஈக்குவல் டு ஃபெல். ஸோ ஹீ ஃபெல். எங்கே விழுந்தார்? கீழே. ஸோ ஹீ ஃபெல் டவுன். ரைட்? ஸோ ஹீ ஃபெல் டவுன். அவன் கீழே விழுந்தான். எப்போ விழுந்தான்? மைதானத்தில் ஓடிட்டு இருந்த பொழுது. ஸோ பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? வென். அவனுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹீ. ஸோ வென் ஹீ வாஸ். ஹீ வந்து என்ன பண்ணும்? வாஸ். ஓடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரன். எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப்? ஃபோர்த் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். ஸோ வென் ஹீ வாஸ் ரன்னிங், எங்கே? இன் த கிரவுண்ட். ஸோ வென் ஹீ வாஸ் ரன்னிங் இன் த கிரவுண்ட் ஹீ ஃபெல் டவுன். அவன் மைதானத்தில் ஓடிக்கொண்டிருந்த பொழுது கீழே விழுந்தான். ரைட்? ஸோ சப்ஜெக்ட், ஆக்சிலரி verb and main verb, extension, எப்போ? conjunction, பொழுது. Then subject, auxiliary verb, main verb, extension, at the end full stop. So if you follow the sentence pattern, the making of the sentence is very easy and at the same time so perfect too. So exercise sentences have been given in the link. Please do exercise. Never forget. எத்தனை ஆயிரம் வாக்கியங்கள் நீங்கள் செய்து பார்க்குறீங்களோ அவ்வளவு தெளிவாவீங்க, அவ்வளவு சீக்கிரம் அழகாக ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிப்பீங்க, பிழை இல்லாமல் எழுத ஆரம்பிப்பீங்க. ரைட்? ஸோ தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. The answer key for the last class has also been given in the link. Please utilize it. Let us meet in the next video. Thank you.